ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு காலிஃப்ளவர் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். முதல்ல ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டு சுடு தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஊற வச்சுட்டு கழுவிடலாம். அதுக்கு அடுத்து பச்சை தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். அடுத்து சோம்பு கொஞ்சம் சும்மா லேசாக போட்டால் போதும். கடுகு 2 போடலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறிதாக. இதை போட்டு வதக்கலாம். நல்லா செவந்து போகிற அளவுக்கு நல்லா வதங்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து நான் ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அது போடுறேன். இதுவும் நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கிட்டோம். ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இப்போ மறுபடியும் நல்லா கழுவியாச்சு. போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒரு பாதி அளவு வெந்திருக்கு. அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். இது நிறைய உப்பு தாங்காது, அதனால் திட்டமாக போட்டால் போதும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். ஒரு டம்ளர் ஊற்றினா போதும். இந்தளவு தண்ணி இருந்தாலும் வெந்தவுடனே கரெக்டாகிடும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வெந்துடுச்சு. சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடுது. அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதுமாரி உதிரியாக ஆயிடணும். அப்போ தான் நல்லா இருக்கும், ஈரப்பசையாக இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா பழப்பழம்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.